ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குக்கிங் வித் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படியே நல்லா புசு புசுன்னு அப்படியே சூப்பராக மொறு மொறுன்னு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு இட்லி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் இதுக்கு வந்து புளிச்ச மாவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் புளிச்ச மாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்படியே புதுசாக ஆட்டின மாவான்னு நினச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. துருவின கேரட் 1, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணேன், வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்ப்பா. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி முதல்ல இட்லி மாவில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு அப்படி நல்லா கலக்குன்னு இவங்களை கலந்து எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ கலந்து விட்டாச்சு. அப்படியே இவங்களை எடுத்து ஒரு ஓரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம். ஏன்னா கல் சூடாகும் இல்லையா. இப்போ கல் எடுத்து பனியார கல் எடுத்து அப்படியே ஸ்டவ்வை ஆன் பண்ணி மேலே வச்சாச்சு. ஸோ இவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே சூடாகட்டும். ஸோ கொஞ்சம் சூடாக கொஞ்சம் லேட் ஆகுது, சீக்கிரமாக ஆகுப்பா சூடு. ஸோ ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு பனியாரத்துக்கு வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றா கொஞ்சம் நல்லா இருக்காது, மொறுமொறுப்பாக இருக்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை சேர்த்துக்குவோம். ஸோ எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பனியாரம் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வரும், சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருந்த பனியார மாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக இந்த மாதிரி பணியாரத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு வித்தவுட் சட்னியே சாப்பிட்லாம். பட் ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து புசு புசுன்னு வரத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே குழிக்குள்ளே இருந்த மாவில் அப்படியே பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வெந்துருச்சு. இவங்களை அப்படியே நம்ம வந்து அப்படியே குப்புற திருப்பி போட்டுடலாம். குப்புற திருப்பி போட்டு அப்படியே அவங்களே ஃபுல்லாக நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா மேலே இப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே முறுன்னு அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ அப்படியே இவங்களை பின்னாடி பக்கமும் திருப்பி போட்டு மேலே ஒயிட்டாக இருக்கிற மாவெல்லாம் அப்படி நல்லா அதையும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், 7 பணியாரத்தையும் திருப்பியாச்சு. அதுவும் வேகட்டும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்துட்டு நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம், வேகட்டும் வாங்க. ஸோ நம்ம வெங்காயமெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக வேக வச்சிங்க அப்படின்னா வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பற்றிடும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் லேட்டாகவே சுட்டிடுங்க. அப்போ தான் பணியாரம் வந்து நல்ல முறுமுறுன்னு இருக்கும். நல்லா இவங்களும் பின்னாடி திருப்பி பார்த்தா நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்கள இப்படிக்கா அப்படி இப்படின்னு திருப்பி 2 திருப்பின்னு திருப்பி விட்டுட்டு அவங்கள நம்ம ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிடலாம். ஸோ 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மொறுன்னு வெந்து வந்துடுச்சு. ஸோ இவங்க எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், அப்படி சுட சுட சூப்பராக அப்படியே மொறுன்னு ஒரு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போவுமே எனக்கு அப்படியே லைட்டாக இவங்களை பார்க்குறப்ப ஜல்லு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு இன்றைக்கி நான் என்ன காம்பினேஷன் அப்படின்னா வந்துட்டு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சு சாப்பிட போகிறேங்க. உங்களுக்கு பணியாரத்துக்கு எந்த சட்னி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் பணியாரம் சொல்கிறப்ப அந்த சட்னி வச்சு ட்ரை பண்ணுவோம். மேலே அப்படியே மொறுன்னு உள்ளே அப்படியே சாஃப்ட் அண்ட் நேச்சராக சூப்பராக பணியாரம் வந்திருக்கு. அப்படியே தக்காளி சட்னியோட ஒரு பைட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியோட ஒரு வாயின்னு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.